சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய பட்ஜெட்டை 2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். 2019 ஆண்டு நிதியமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது 7வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். 5 முறை முழு பட்ஜெட்டும் 1 முறை இடைக்கால பட்ஜெட்டும் தற்போது 7வது முறையாக முழுமையான பட்ஜெட்டையும் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பட்ஜெட்டில் யார் யாருக்கெல்லாம் சாதகங்கள் இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் பாதகங்கள் வரப்போகிறது, எதனுடைய விலையெல்லாம் அதிகரிக்க இருக்கிறது, எதனுடைய விலையெல்லாம் குறைய இருக்கிறது என்பது குறித்து தலைவர்கள் மற்றும் இணையதளங்கள் ஊடகங்களில் எழுதக்கூடிய கருத்துக்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதைவிட முக்கியமாக வழக்கமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது எப்போதுமே திருக்குறள் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாடு இந்த மாதிரியான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையோ தமிழ் அப்படிங்கிற வார்த்தையோ இடம்பெறலை அப்படின்னு திமுக தரப்பினர் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல அடிப்படையாக இந்த பட்ஜெட் என்னென்ன முக்கிய அம்சங்களை கொண்டிருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல எந்தெந்த பொருட்களுக்கான விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மருத்துவ உபகரணங்களுக்கான சுங்க வரி நல்லாவே குறைச்சிருக்கிறாங்க. சார்ஜர் இது மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துக்கான சுங்க வரி குறைக்கப்பட்டிருக்குது. தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இதோட சுங்க வரியும் குறைக்கப்பட்டிருக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தங்கத்தோட விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் அதிகமாக ஒரு 25 முக்கியமான கனிமங்களுக்கான சுங்க வரியை குறைச்சிருக்கிறாங்க. ஆக இந்த 4 முக்கிய பொருட்களும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேறு எதோட விலையெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியம் நைட்ரேட்டுக்கான சுங்க வரி 10% அதிகரிச்சிருக்கிறாங்க. மக்காத பிளாஸ்டிக்கான சுங்க வரி 25% அதிகரிச்சிருக்கு. பங்குச்சந்தையில் ஓராண்டுக்கும் குறைவான முதலீடுகள் மீதான வரி 15% 20% உயர்த்தப்பட்டிருக்கு. பங்குச்சந்தையில் ஒரு வருஷத்துக்கு மேலே முதலீடாகாமல் இருக்கக்கூடிய வரி 10% 12.5% உயர்த்தி இருக்கிறாங்க. சில வகையான தொலைத்தொடர்பு உபகரணங்களுக்கான சுங்க வரி 10% 15% அதிகரிச்சிருக்கிறாங்க. இது விலை குறைச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டினது ஒரு பக்கம் இருந்தாலும் புதிதாக என்னென்ன திட்டங்கள் இந்தியா முழுமைக்குமே அமல்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு பெரிய பட்டியலையே வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னமும் வெளியிட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. முதலாவதாக அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்துவதற்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. விவசாயத்துறையில் டிஜிட்டல் புரட்சிக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் மத்திய அரசாங்கம் செய்வதற்கு தயாராக இருக்கு. 38 தோட்டக்கலைகளில் 109 வகையான அதிக மகசூல் தரும் பயிர்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. தானியம் மற்றும் எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தி, சேமிப்பு அந்த திட்டங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. விவசாயத்துறைக்கு தனியாக 1.52 லட்சம் கோடி நிதியை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் இவற்றுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டமும் சேர்க்கப்பட்டிருக்குது. நாட்டினுடைய கிழக்கு பகுதி மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஆந்திராவுடைய வளர்ச்சிக்கு 15,000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ஆந்திராவில் நதிநீர் மேம்பாடு, சாலை மேம்பாடு, பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இப்படின்னு ஆந்திராக்குன்னு ஒரு பெரிய பட்டியலையே வெளியிட்டிருக்கிறாங்க. ஹைதராபாத், பெங்களூர் பாதுகாப்பு தளவாட தொழில் வழித்தட திட்டம் அமைக்கப்படும் அப்படிங்கிற திட்டமும் அறிவிச்சிருக்கிறாங்க. பீகாரில் விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்கிறாங்க. பிரதமரோட வீடு கட்டும் திட்டத்தில் இந்த ஆண்டு 1 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் கடன் வழங்கக்கூடிய உச்சவரம்பு தொகையை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமா அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. பெரிய லாபம் கிடையாது. ஒரு 15 லட்சம் 20 லட்சத்துக்கு மேல ஊதியம் பெறக்கூடியவர்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுத்துது. வர்த்தகர்களுக்கோ, டாக்டர்கள் போன்றவர்களுக்கோ, லாயர்களுக்கோ இது எந்த விதமான சலுகையும் கொடுக்கல. மாறாக இது அவங்களை பாதிக்க போகுது. எப்படியும் இது பீகார் போன்றிருக்கூடிய மாநிலங்களை மட்டும்தான் கவனம் வச்சு பண்ணியிருக்கே தவிர இதர மாநிலங்களுக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது. இந்த பட்ஜெட் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட பெரிய பிசினஸுக்கான, பன்னாட்டு முதலாளிகளுக்கான ஒரு லாபமா இருக்கும். இதுல பல
தங்கம் இறக்குமதி அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொன்னா அதெல்லாம் வந்து கெயிட் சாமானிய ஆட்களுக்கு உதவியா இருக்காங்க. குடித்தண்ணீரோ அல்லது சாலை வசதிகளோ எல்லாமே அவங்க ஃபோக்கஸ் பண்றதே பீகார் தான் இருக்கக்கூடிய மாநிலத்தில். அதனால இது ஒன்றும் நம்முடைய மாநிலத்துக்கோ மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கோ வியாபாரிகளுக்கோ அல்லது வக்கீல்களுக்கோ டாக்டர்களுக்கோ ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே அவங்களுக்கெல்லாம் எந்த லாபமும் கிடையாது. இது ஒரு சாதாரண பட்ஜெட் அல்ல, ஒரு எந்த விதமான லாபம் இல்லாத ஒரு சாமானியனுக்கு லாபம் இல்லாத ஒரு பட்ஜெட். விவசாயிகளுக்கும் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் எந்த அளவுக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? விவசாயிகளுக்கு ஒன்றும் பெருசா பயன்படாது. அதே மாதிரி மிடில் கிளாஸ் சொல்றது தான் வந்து வக்கீல்களோ டாக்டர்களோ பிசினஸ் பீப்புளோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களோ இவங்களுக்கு எந்த விதமான உற்சாகம் அளிக்கக்கூடிய சொல்ல முடியாது. இது ஒரு நெகட்டிவ் அப்ரோச் தான் இருக்கும் சாதாரண மக்கள் பட்ஜெட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மத்திய பட்ஜெட் இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க, இதுல என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க பாக்குறீங்க? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7வது முறையாக நம்முடைய இந்திய நாடாளுமன்றத்தில் 2024 வருடத்திற்கான வரவு செலவு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். பட்ஜெட்டில் வரவேற்கத்தக்க பல அம்சங்கள் இருக்கின்றன. நமது தேசத்தினுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு, அதாவது நம்முடைய தேசத்தினுடைய வளர்ச்சி 7% அதிகரிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உன்னதமான இலக்கை நிர்ணயித்து அதன் அடிப்படையிலே இந்த பட்ஜெட்டை தயார் செய்திருக்கின்றார். விவசாயத்திற்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை புதிதாக உருவாக்குவதற்கு, கல்வி மேம்பாட்டிற்கு, இராணுவத்திற்கு என அனைத்து தரப்பிற்கும் முறையான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசம், குறிப்பாக ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய தலைநகரை வடிவமைப்பதற்காக 15,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டிலே அவர்களுக்கு ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பீகார் மாநிலத்தினுடைய வளர்ச்சி நிதியாக அதற்கும் ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்திலே 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். தமிழகத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு நாடாளுமன்றத்திலே அவர்கள் சிறப்பாக செயலாற்றி இருக்க வேண்டும். அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளை அமைப்பது, ரயில்வே திட்டங்கள், மத்திய அரசாங்கம் பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்த போதிலும், கடந்த காலங்களிலே நிதி ஒதுக்கிய போதிலும் அந்த நிதியை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் மத்திய அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவங்க இந்த 40 பேரும் குறிப்பாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி அதை வலியுறுத்த தவறிவிட்டார்கள். இருந்த போதிலும் கூட மத்திய அரசு PM3 ஸ்கீம் போன்ற பல திட்டங்களை தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் நிதி ஒதுக்கி இருக்கிறது. நம்முடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள், விவசாய அமைப்புகள், சிறு மற்றும் குறு நடுத்தர அந்த தொழிலை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே வரவேற்கத்தக்க வகையிலே இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. இணையதளங்கள்ல ஒரு பக்கம் இந்த பட்ஜெட்டை ஆதரிச்சும் சிலர் எதிர்த்தும் சிலர் கேலி கிண்டல் செய்தும் விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. அதை தாண்டி முக்கியமான அரசியல் தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முன்னாள் நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2024 ஆண்டு லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பின்னர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை படிச்சிருப்பாங்க போல. ஆகவே அவங்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தான் இந்த மத்திய பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த மத்திய பட்ஜெட் தேர்தல் அறிக்கையில் 30வது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்புக்கான ஊக்கத்தொகை மற்றும் 11வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சமும் பட்ஜெட் உரையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவு வெளியிட்டிருக்கிறாங்க. சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் குறிப்பிடும் போது பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு மட்டுமே நிறைய திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுது. அதுக்கு எந்த தீர்வுமோ எந்த பயனுமே சொல்லப்படலை. விவசாயிகள் பிரச்சனைக்கு எதுவுமே சொல்லப்படலை அப்படின்னு அகிலேஷ் யாதவ் அவரும் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. கர்நாடகாவினுடைய முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை அவர்கள் கூறும்போது 10 ஆண்டுகால வளர்ச்சியின் ஒருங்கிணைப்பாகவும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் விதமாகவும்
இந்த பட்ஜெட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு அவரும் குறிப்பிட்டிருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிடும் பொழுது, இந்த பட்ஜெட் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. சுதந்திரம் அடைந்த பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சரியான நேரத்தில் நடத்த தவறியது இதுவே முதல் முறை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. திமுகவின் TKS இளங்கோவன் அவர்கள் குறிப்பிடும்போது, கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் என்ன செய்ததோ அதே தான் இப்பயும் செஞ்சுருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 6 பட்ஜெட்டில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை. ஆக இதுலேயும் ஒன்றும் கிடையாது. பாஜக தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சி தான் இந்த மத்திய பட்ஜெட் அப்படின்னு சுருக்கமாக குறிப்பிட்டிருக்காரு.